சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மிக மகிழ்ச்சியான தகவல் வெளியேறுது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் எப்படி விண்ணப்பிப்பது? அத பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம். மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மூலம் தமிழ்நாடு சட்டசபையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது எந்த மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்படுகிறது அதை பத்தி மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதாவது ஜூன் மாதம் முதல் இந்த திட்டம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பம் செய்வது என்று பார்க்கலாம். அதாவது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் மற்றும் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கும் இந்த பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படலாம் அதை பத்தி பார்த்தோம்னா, வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை. அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள். அதேபோல மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும். ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்பட்டது. மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும். அதேபோல தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்படி விண்ணப்பம் செய்வது அதை பத்தி பார்க்க போறோம். நேராக கார்ப்பரேஷன் அலுவலகம் அல்லது உள்ளாட்சி அலுவலகங்களில் இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும். இதை பெற்று பூர்த்தி செய்து விண்ணப்பம் செய்யலாம். இ-சேவை மையங்களின் வழியாக ஆன்லைனிலும் இதேபோல் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் நேராக கார்ப்பரேஷன் அலுவலகம் அல்லது உள்ளாட்சி அலுவலகங்களில் மீண்டும் விண்ணப்பம் செய்ய வேண்டியிருக்கும். அதாவது ஜூன் முதல் வாரம் விண்ணப்பம் செய்யும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. பெரும்பாலும் ஜூன் 1ஆம் தேதியே புதிய விண்ணப்பங்கள் ரிலீஸ் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான நிதி ஒதுக்கீடு அனுமதி பெறப்பட்டது. அதேபோல விண்ணப்பம் ரிலீஸ் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் போன முறை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பம் செய்பவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக புதிய ரேஷன் கார்டு பெறப்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு பின்பும் நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன. அதாவது மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்பத் தலைவி ஆகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். அதேபோல ஜூன் மாதத்திற்கு முன்
புதிய ரேஷன் கார்டு பெறுபவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல அங்கன்வாடி மைய பணி நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் பகல் 12:30 வரை தமிழக அரசு உத்தரவு. அதாவது அங்கன்வாடி மையங்கள் காலை 9 மணி முதல் மாலை 12:30 மணி வரை செயல்பட அனுமதித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2022 முதல் 2023ஆம் கல்வியாண்டில் இருந்து அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி வளாகத்திற்குள் அமைந்துள்ள 2381 அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளை தொடர்ந்து செயல்பட அனுமதி வழங்கி ஆணை வெளியிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளில் தற்காலிகமாக பணிபுரியும் மழலையர் பள்ளி ஆசிரியர்களுக்கான கீழ்கண்ட கோரிக்கைகள் விதிகளுக்குட்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அங்கன்வாடி மையத்தின் பணி நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. அதேபோல அங்கன்வாடி மையத்தில் பணிபுரியும் தற்காலிக தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு சம்பந்தப்பட்ட பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் சார்ந்த ஆசிரியர்களுக்கு மின்னணு நிதி பரிமாற்ற முறையில் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தற்காலிக ஆசிரியர்களுக்கு பிரதி மாதம் முதல் தேதியிலேயே ஊதியம் வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் எவ்வித காலதாமதமும் இருக்கக்கூடாது. இவ்வாறு முதல் தேதியிலேயே ஊதியம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதேபோல மேற்குறிப்பிட்டவாறு மழலையர் வகுப்புகளை கையாளும் தற்காலிக சிறப்பாசிரியர்கள் மாதம் முழுவதும் பணிபுரிந்த காலத்தை கணக்கிட்டு ஒரு நாள் தற்செயல் விடுப்பு அனுமதிக்கப்படுகிறது. அங்கன்வாடி மையங்களில் மழலையர் பள்ளிகளில் பணிபுரியும் தற்காலிக சிறப்பாசிரியர்கள் பணிபுரியும் பள்ளியின் மூலம் கல்வியல் வேளாண்மை தகவல் முறையை இஎம்ஐஎஸ் தளத்தில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு சார்ந்த ஆசிரியர்களுக்கு பதிவெண்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.